இன்னைக்கு வந்து மல்லிப்பூவில் வந்து பூக்கல. நேற்றுனால 4-5 பூ பூத்து இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஒரே ஒரு பூ தான் பூத்துருக்குது. 2 பூ பூத்துருக்குது. இல்லட்டா பறிச்சுட்டா. இங்கே 2 கத்திரிக்காய் இருந்துச்சுப்பா. பாரு, இதோ கத்திரிக்காய் பெருசாகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம். இல்லை, நல்லா இருக்குது. நாளைக்கு பறிச்சிக்கலாமா? நம்ம மிளகா வந்து நேற்று தான் காமிச்சோம் நம்ம உங்ககிட்ட வீடியோவில். ஒரு குண்டு மிளகா, நீட்டு மிளகாலாம் பழுக்கணும். இன்னும் டைம் ஆகணும். டைம் ஆனால் தான் இது வந்து பழுக்கும். இந்த மிளகாலாம் காக்கடா செடியில் வந்து நிறைய துளிர் வந்ததுக்கு இது அரும்பு வைக்க போகுது. இதுவும் பூத்துச்சுனாக்கா நிறைய பூ பூக்கும். நான் இதுவும் கட்டிங்ஸ் பண்ணி 2-3 தொட்டியில் வச்சுருக்கிறேன். காக்கடா செடியும் சம்பங்கி செடியில் வந்து நம்ம சைடில் இருக்கிற களையெல்லாம் எடுக்கணும். எடுத்து விட்டால் தான் இது மறுபடியும் பூ வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஜாதி மல்லி செடியில் வந்து எல்லா கலையிலையுமே அரும்பு வந்துருக்குது. இப்போ இதில் ஒரு 3 அரும்பு வந்துருக்குது. இதுலேயும் அரும்பு வருது. எல்லாத்துலேயுமே அரும்பு வருது. இதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் எருவு கொடுக்கணும், உரம் கொடுக்கணும் செடிக்கு. இந்த ரோஸ் செடி ஏன் காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரியலையே. என்ன ப்ராப்ளம்? கட் பண்ணி விடணும் அத்தை. இது வந்து எல்லோ கலர் பெங்களூர் ரோஸ் செடி. இது வந்து நாட்டு ரோஸ். நாட்டு ரோஸில் வந்து நாளைக்கு ஒன்று பூ பூக்கும் போல இருக்குதா. பூக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. முருங்கை மரம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் அது நல்லா உயரமாக வளரணுமா. உயரமாக வளர்ந்து பிறகு நம்ம பார்க்கலாம். கனகாமர செடியில் நிறைய பூ பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, நாட்டு கனகாமரம். அடுக்கு செம்பருத்தி வந்து 1 பூத்துருக்குது. பாதி தான் பூத்துருக்குது. நாளைக்கு தான் இது ஃபுல்லாக பூக்கும் போல இருக்குது. கொஞ்சம் தான் பூத்துருக்குது. நாளைக்கு பறிச்சிக்கலாம். அதை கனகாமரமும் நாட்டு கனகாமரமும் நம்ம நாளைக்கு பறிச்சிக்கலாம். மல்லிகைப்பூ செடியில் ஒன்றும் இல்லை, நம்ம இலையெல்லாம் எடுத்துகிட்டு விட்டுருக்குறோம். கனகாமர செடியிலே டெல்லி கனகாமர செடியில் அரும்பு வர மாதிரி இருக்குது.